இன்றைக்கி நம்ம ராகி சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக, இவ்வளோ சாஃப்டாக வந்து இந்த மெத்தடில் நான் பண்ணுற மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக வரும். நீங்கள் மற்றபடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து நான் 2 கப் ராகி மாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2.5 கப் தண்ணி, அதாவது 1க்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். நான் 2 கப் எடுத்துருக்கறனால 2.5 கப் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல கெட்டியான கரண்டி எடுத்து, சப்போஸ் நீங்கள் கரைச்சி விடலைன்னா அங்கங்கே கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ராகி சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். நமக்கு வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலுமே, ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம நார்மலாக அந்த கோதுமை மாவோட ராகி மாவில் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ்லேருந்து எல்லாமே, கால்சியம்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் ராகி. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அது சூடு ஆறுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அதை கவர் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டான தண்ணியில் கையை நனைச்சி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த கோதுமை மாவெல்லாம் பிசைவோம்ல சப்பாத்திக்கு, அதே கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நல்லா எவ்வளோக்குள்ளே பிசைறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லா சாஃப்டாக வந்துடும். தண்ணியில் மட்டும் அப்பப்போ கை நனைச்சி பிசைச்சிக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதுக்கு தான் நல்லா மாவு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யுமே பண்ணலாம். இருந்தாலும் இந்த கொலஸ்ட்ரால் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அதுக்கு பெட்டராக நம்ம தண்ணியிலே வச்சு பண்ணாலுமே நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராகிலாம் சாப்பிடாதவங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சப்பாத்தி ஃபீல் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாது. நம்ம நார்மலாக கோதுமை பண்ணுற சப்பாத்தியோட இந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டின்னராகவும் செஞ்சுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் செய்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோக்குள்ளே நல்லா பிசைறீங்களோ சப்பாத்தி அவ்வளோக்குள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வந்து நல்லா கை வச்சு பிசைய முடியல. லைட்டாக தண்ணியில் விட்டு அதுக்கப்புறம் நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா சைடும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாவு வந்து கரெக்டாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு வந்து அந்த மாவு வந்து தண்ணி அதிகமாக இருக்குது, மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ராகி மாவு ஒவ்வொரு நான் வந்து வீட்டிலையே முளைக்கட்டி ராகி மாவை ஊற வச்சு முளைக்கட்டி லைட்டாக வறுத்துட்டு நான் மிஷினில் அரைச்சி எடுத்த மாவு. இது ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு தான், ரொம்பவே ஹெல்தி நார்மல் மாவோட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் கடையில் வாங்காமல் வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. ஒரு நாள் மெனக்கெட்டால் போதும். சண்டே இந்த மாதிரி நல்லா அரைச்சி காய வச்சு, நம்ம வெயிலில் காய வச்சு நீங்கள் மாவாகவும் கொடுத்து அரைக்கலாம். இல்லைனா முன்னாடி நாளே ஊற போட்டு அடுத்த நாள் வந்து முளைக்கட்டி லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் மிஷின்லேயே அரைக்க கொடுத்துடலாம். நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது இன்னுமே ஹெல்தி. கடையில் வாங்குற மாவு கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி வரதுனால சத்துக்கள் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க வந்து ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. சும்மா ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லா செம்மையாக காஞ்சிரும். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 கிலோ 5 கிலோன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கிட்ட அழகாக வந்துடும். லைட்டாக வறுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதம் கூட அந்த மாவு அப்படியே வச்சுருக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு செய்வோம்ல சின்ன சின்ன பாலாக உருட்டி, அந்த மாதிரி தனியாக உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி நான் வந்து எல்லா பால்ஸுமே ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பசைய முடியல, கை வலிக்குது அப்படின்னா ஒவ்வொரு பால்ஸுமே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாலாக ஊட்டினாலும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது மாதிரி எல்லா பாலும் உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து ராகி மாவை மேலே அப்படியே லைட்டாக டஸ்ட் பண்ணால் தான் ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு வந்து நார்மல் சப்பாத்திலாம் எண்டில் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஆனால் இந்த சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திரியாக தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ட்ரை பண்ணி இது பண்ணிங்கன்னா 2ஆக மடித்து அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உள்ளே லேயர்ஸ் வரும். நீங்கள் சிங்கிள் லேயராக போட்டாலும் சாஃப்டாக தான் வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே லேயர்ஸோடு இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். லைட்டாக 2 மடித்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வரும். உங்களுக்கு மாவு வந்து பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ராகி சப்பாத்தின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம நார்மலாக பண்ணுறதோட இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி
குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவேன். அவங்களுக்கு மட்டும் ஒரு 4-5 சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரவுண்டாக கொடுத்துருவேன். அவங்களுக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பார்க்கவுமே ஒரு நீட்டான ஒரு லுக் இருக்கும். மற்ற நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவன் ஷேப்லேயே நான் போட்டுக்குவேன். ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் டைம் ஆகும்ல, அதனால். லாஸ்ட்டாக அந்த எண்டிங் மட்டும் ராகி மாவுனால அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நல்லா சூடான அயன் தோசைக்கல்லில் போட்டு பழகுங்க. கண்டிப்பாக நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். அயன் இல்லைனா இட்டாலியம் யூஸ் பண்ணுங்கள். அயன் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி சப்பாத்தியாக இருந்தால் நம்ம வந்து 3-4 போட்டுக்கலாம். தோசைக்கல் சைஸை பொறுத்து. பெரிய சப்பாத்தியாக இருந்தால் ஒன்றா போடணும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் குழந்தைங்க போடுறதுனால கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டேன். நீங்கள் ஆயில் ஊற்றி அடுத்த சப்பாத்தி நான் போட்டு காமிக்கிறேன். நல்லா எவ்வளோ ஃப்ளஃபியாக எப்படி உப்புதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆயில் விட்டுறக்கூடாது. நல்லா கொஞ்சம் நேரம் 2 சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரியே வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா தோசைக்கல் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்தியாக நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஒரு துணி இல்லைனா இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு சப்பாத்தி. அது வந்து ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுக்காக நான் ஸ்பீடாக அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லாவே உப்புச்சு சப்பாத்தி எல்லாமே. இதுக்கு வந்து நான் வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வந்து அவரைக்காய் சாம்பாரும் கொண்டக்கடலை கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக அந்த ப்ரோட்டீன் வந்து ஈக்குவலாக இருக்கணும், கார்ப்ஸு ப்ரோட்டீன்ஸ், அதனால் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொண்டக்கடலை கிரேவியும் அந்த சாம்பாரும் வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பர். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிச்சுமே காட்டுறேன். உள்ளே வந்து நம்ம 2 டைம் மடித்து எடுத்ததுனால இந்த மாதிரி எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதுலேருந்தே பார்த்தா தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.